Second one, point of intersection of the line. இந்த pair of straight line இருக்கு இல்லையா, அது ரெண்டு intersect பண்ணிக்கொள்ள அந்த intersection பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதாவது pair of straight line ஒரு வேளை இப்படி intersect பண்ணிக்குதுன்னா இந்த இடத்துல point of intersection P உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த pair of straight line உடைய separate equation நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போதான். x minus 2y plus 3 equal to 0, அதே equation 3ன்னு எடுத்துக்கோங்க. 2x minus 6y minus 1 equal to 0, அதை 4ன்னு எடுத்துக்கோங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட் ஃபார்முலா இருந்தாலும் இதை நம்ம ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம xy வேல்யூ கண்டுபிடிச்சாவே பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேல்யூ கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 4 அப்படியே எடுத்துக்கிறோமா, நல்லா கவனிங்க. ஈக்குவேஷன் 4ஐ 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறதா எடுத்துக்கிட்டேன்னா ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகாது. 2x minus 6y minus 1 that's equal to 0. ஆனால் ஈக்குவேஷன் 3 நான் என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள், 2x 2 2s are minus 4y 2 3s are 6 that's equal to 0. இப்போது கம்பேர் பண்ணும்போது எக்ஸுங்கிற வேரியபிள் நமக்கு சேமாக இருக்குது. இதில் மைனஸ் அப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ், இங்கே மைனஸ்க்கு வந்து ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 2x கேன்சல் ஆகிடும். இங்கே minus 6y, இங்கே ப்ளஸ் 4y. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 2y கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் -1 -6 இங்கே கம்பைண்ட் ஆகும், அதாவது ஆட் ஆகும். -7 that's equal to 0. இதில் -2y இருக்கு இல்லையா, அதை LHS வச்சுக்கிட்டு -7 வந்து RHS கொண்டு போனீங்கன்னா +7. இப்போ y வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்கள், 7/-2, அதாவது y equal to -7/2. அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் yக்கான கோஆர்டினேட் வந்து y equal to -7/2. இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணுங்கள். ஈக்குவேஷன் 3ல் அப்ளை பண்ணிங்கன்னா x வேல்யூ கிடச்சிரும். எப்படி பாருங்கள், x minus 2 of y value -7/2 plus 3 that's equal to 0. இங்கே 2க்கு 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. 2க்கு 2 கேன்சல் பண்ணிங்கன்னா x minus of minus plus, அப்போது 7 plus 3 that's equal to 0. இங்கே x plus 10 that's equal to 0. that implies x equal to plus 10 வந்து RHS வச்சுனா -10. இங்கே xோட வேல்யூ -10, yோட வேல்யூ -7/2. அப்போ therefore the point of intersection P of x, y equal to P of -10, -7/2.